தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 2000 கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உசிலம்பட்டி பேருந்து நிலைய விரிவாக்க பணிகளுக்காக 140 கடைகளை இடித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2000 கடைகளை அடைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய முழு விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்க நாம் கேட்கலாம். மாணிக்க வாசகம், தற்போதைய நிலவரம். வணக்கம் சார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேருந்து நிலைய விரிவாக்க பணிக்காக ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமான 140 வணிக வளாக கடைகளை இடித்து பேருந்து நிலையம் கட்ட அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கடைகளின் உரிமையாளர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் சூழலில் இந்த 140 கடைகளின் உரிமையாளர்களும் ஆதரவாக உசிலம்பட்டி வர்த்தக சங்கத்தினரும் இணைந்து கவன ஈர்ப்பு போராட்டமாக இன்று முழு கடையெடுப்பு போராட்டத்தில் காலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் உசிலம்பட்டி நகைக்கடை பஜார், ஜவுளிக்கடை பஜார், சந்தை கடை, தேனி ரோடு, மதுரை ரோடு, பேரையூர் சாலை, வத்தலக்குண்டு சாலை என பல்வேறு சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளும் சுமார் 2000க்கும் மேல் அதிகமான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாம், விவரங்களுக்கு நன்றி மாணிக்க வாசகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.